வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024-25க்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ எல்லோரும் ரேங்க் லிஸ்ட்டு, சீட் மேட்ரிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு புரிதலுக்காக நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் 240 சீட்ஸ் மொத்தம் 3 காலேஜில் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 120 சீட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 60 சீட்டு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 60 சீட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 240 சீட் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1651 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் 165 சீட்டு 8 காலேஜில் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மொத்தம் 387 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நம்மளுக்கு 165 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க தான் டி ஃபார்முக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதர் பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, எம்பிஹெச்டபிள்யூவும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் சிலர் செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதே தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கும். அடுத்து அதர் பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் 7718 சீட்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வெறும் 3950 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். எம்பிஹெச்டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 1335 சீட் இருக்குது. அதில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 428 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். அதர் பேராமெடிக்கல் டிப்ளமா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎம்எல்டிக்கு 2320 சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணதில் நிறைய பேருக்கு டிஎம்எல்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தூரமாக கிடைக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக டிஎம்எல்டி கிடைக்கும். அடுத்து டிஆர்டிடியை பொறுத்த வரைக்கும் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 71 சீட் கொடுத்துருக்குறாங்க. ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 40 சீட்டு, டென்டல் ஹைஜினிஸ்ட் 6 சீட்டு, டென்டல் மெக்கானிக் 6 சீட்டு, டிப்ளமா இன் ஹோம் ஹெல்த் கேர் கோர்ஸ்க்கு ஒரு 30 சீட் கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமா இன் ஆப்தால்மிக் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு 20 சீட்டு, டிப்ளமா இன் நியூரோ சர்ஜிக்கல் அண்ட் ரிசர்ச்சுக்கு 20 சீட்டு. இதெல்லாமே நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. சர்வீஸ் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஆர்டிடி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியில் ஒரு 284 சீட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மொத்தமாக சர்வீஸ் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு அந்த சீட்டு போக மீதி இருக்கக்கூடிய சீட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்குவாங்க கண்டிப்பாக. அடுத்து எம்ஆர்டி மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26 சீட் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான். அது போக எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒருத்தர் தான். ஸோ இவங்களுக்கான சீட்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய சீட்ஸை நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்குவாங்க. பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 195 சீட்டு, இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன் 540 சீட்டு, பம்ப் டெக்னீஷியன் 57 சீட்டு, கார்டியாக் கேத்லேப் டெக்னீஷியன் 121 சீட்டு, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் 485 சீட்டு, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன் 320 சீட்டு, டயாலிசிஸ் டெக்னீஷியன் 397 சீட்டு, அனஸ்தீசியா டெக்னீஷியன் 803 சீட்டு, தியேட்டர் டெக்னீஷியன் 800 சீட்டு, ஆர்த்தோபீடிக் டெக்னீஷியன் 662 சீட்டு, ஆடியோமெட்ரி டெக்னீஷியன் 92 சீட்டு, ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் டெக்னீஷியன் 70 சீட்டு, கிளினிக்கல் தெரப்பூட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன் 100 சீட்டு, இஇஜி இஎம்ஜி டெக்னீஷியன் 155 சீட்டு, சைக்காட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர் 70 சீட்டு, எம்ஆர்டி மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் 26 சீட்டு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 7718 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. காலேஜ் அட்மிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தமிழ்நாடு ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
தமிழ்நாடு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் படி ஓசி சீட் வந்து 31% சீட்டு. இந்த ஓசி 31% சீட்டில் வந்து ஹை மார்க் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்காரங்க வந்து இருப்பாங்க. இதில் வந்து எந்த கம்யூனல் கேட்டகரியிலையும் சேராத ஓசி கேண்டிடேட்டும் வந்து இருப்பாங்க. அடுத்து பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5% சீட் வந்து பிசிக்கு ஒதுக்குவாங்க. அடுத்து எம்பிசி, டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 20% சீட்டு. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 15% சீட்டு. பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு 3.5% சீட்டு. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 3% சீட்டு. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1% சீட்டு. அது போக ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் நம்மளுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. டிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் அண்டு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஓசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 74 சீட்டு டோட்டலாக, 31% சீட், 74 சீட்டு. உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 83.33. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26.5% சீட்டு ப்ளஸ் ஓசியில் பிசி கேண்டிடேட் வந்து 18 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 82 சீட்டு. இந்த 82 சீட்டில் கடைசி ஆளோட மார்க் தான் வந்து நம்ம கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது 82வது ஆளோட மார்க்கை தான் வந்து நம்ம கட் ஆஃப் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 75.33. எம்பிசி, டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20% சீட் ப்ளஸ் ஓசியில் வந்து 39 பேர் இருக்காங்க. ஸோ 20% எவ்வளோன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 48 ப்ளஸ் ஓசியில் ஒரு 39 பேர் இருக்காங்க. டோட்டலாக 87 சீட்டு. கட் ஆஃப் வந்து 79.75. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 15% சீட் ப்ளஸ் ஓசியில் வந்து ஒரு 11 பேர் இருக்காங்க. ஸோ 36 + 11 = 47 சீட்டு. கட் ஆஃப் வந்து 78.82. பிசிஎம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.5% சீட் ப்ளஸ் ஓசியில் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ 8 + 3 = 11 சீட்டு. 11 சீட்டில் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 74.67. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சீட்டு ப்ளஸ் ஓசியில் ஒரு சீட்டு 8 சீட்டு. கட் ஆஃப் வந்து 80. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1% சீட்டு 3 சீட்டு ப்ளஸ் ஓசியில் வந்து ஒரு எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 4 சீட்டு. கட் ஆஃப் வந்து 75.75. ஸோ ஆல் ஓவர் நம்ம டிஃபார்ம் கட் ஆஃப் பார்த்தோம்னா ஓசி கம்யூனிட்டியில் 83.33, பிசி கம்யூனிட்டியில் 75.33, எம்பிசி, டிஎன்சியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 79.75, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 78.82, பிசிஎம் கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 74.67, எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 80.0, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 75.75. அடுத்து டிப்ளமோ ஆப்டோமெட்ரிக் கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 51 சீட்டு. கட் ஆஃப் வந்து 73.81. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 26.5% சீட் வந்து 44 சீட்டு. அதில் ஓசியில் இருக்கக்கூடியவங்க வந்து 6 பேர் பிசி கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ 44 + 6 50 சீட்டு டோட்டலாக. உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 50.25. எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 20% சீட் 33 சீட்டு மொத்தம். ஓசி கேட்டகரியில் 24 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ 33 + 24 57 சீட்டு மொத்தம். உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 63.75. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 15% சீட்டு 25 சீட்டு ப்ளஸ் ஓசியில் வந்து 12 பேர் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. டோட்டலாக 37 சீட்டு 67.91ன்றது உங்களுடைய கட் ஆஃப். பிசிஎம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.5% சீட்டு 6 சீட் ப்ளஸ் ஓசியில் ஒரு 2 சீட் 8 சீட்டு. டோட்டலாக 46.25 அப்படின்றது உங்களுடைய கட் ஆஃப். எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 3% சீட் 4 சீட்டு ப்ளஸ் ஓசியில் ஒரு 5 சீட்டு. டோட்டலாக 9 சீட்டு 69.75 அப்படிங்கிறது உங்களுக்கான கட் ஆஃப். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1% சீட் அதாவது 2 சீட். ஓசியில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ டோட்டலாக 4 சீட்டு 61.75 அப்படிங்கிறது உங்களுக்கான கட் ஆஃப். ஸோ ஆல் ஓவர் உங்களுக்கு டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ஓசி கேண்டிடேட்டுக்கு 73.81, பிசி கேண்டிடேட்டுக்கு 50.25, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 63.75, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 67.91,
பிசிஎம் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 46.25, எஸ்சிஏ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 69.75, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 61.75. சரி, இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, டிப்ளமோ ஆப்டோமெட்ரி அப்ளை பண்ணவங்க டிஃபார்முக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஃபார்ம் அப்ளை பண்ணவங்க அதர் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதே ஆளு தான் எம்பிஹெச்டபிள்யூக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில நெறைய பேர் வந்து டிப்ளமோ ஃபார்மசி எடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு டிப்ளமோ ஆப்டோமெட்ரியில உங்களுக்கு எ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் டிஎம்எல்டி, டிஆர்டிடி அந்த மாரி கோர்சஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு மத்த கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணதுல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நெறையவே அதிகம். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். ஆனா, கொஞ்சம் தூரமான இடத்துல கிடைக்கும். அதர் பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமா கோர்சஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 20 கோர்சஸ்க்கு மேல வந்து இருக்கு. ஸோ, இந்த கோர்ஸுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா நம்மளால சொல்லவே முடியாது. அதுவும் போக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க 3950 பேர் தான் வந்து அப்ளையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அப்ளை பண்ண எல்லாருக்குமே கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதில கட் ஆஃப் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து எம்பிஹெச்டபிள்யூக்கும் வந்து நீங்க கட் ஆஃப பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து 428 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து உங்களுக்கு 1335 சீட் வந்து இருக்கு. அதனால அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து சீட்டு கம்பல்சரி கிடைக்கும். ஸோ, எம்பிஹெச்டபிள்யூக்கும் அதர் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் நீங்க வந்து கட் ஆஃப் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்தெந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல எம்ஆர்பில, டிஎன்பிஎஸ்சிலலாம் வந்து ஜாப்ஸ் கிடைக்கும், செல்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் வந்து இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேல்யூவான ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுதே நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸு, உங்களோட ஃப்யூச்சருக்கு வேல்யூவான ஒரு கோர்ஸு, அடுத்து உங்களுக்கு நியர்பை காலேஜ் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாய்ஸஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ, பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸை வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் வந்து 2வது மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ, எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது மாதிரியான மருத்துவ படிப்புகள் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.